தண்ணி குடி, பேர் அடிச்சால சரியாயிடும். ஹோமியோபதி தான் பெஸ்ட். அவ்வளவுதான், கிட்னி போயிடுச்சு போ. ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி கிட்னி ஸ்டோன் நமக்கோ இல்லை நம்ம சொந்தக்காரங்களுக்கோ வந்தால் சுற்றி இருக்கவங்க எல்லாமே டாக்டர் ஆயிடுவாங்க. விதவிதமான ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க, விதவிதமான சொல்யூஷன் சொல்லுவாங்க. பட் எது உண்மையான சயின்டிஃபிக்கான ட்ரீட்மெண்ட்? வணக்கம், நான் டாக்டர் அபிமன் கௌதம், யூராலஜிஸ்ட், பிரணயா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஸோ கிட்னி ஸ்டோனை பார்த்தீங்கன்னா இப்போ கிட்னிக்குள்ளேயே ஃபார்ம் ஆகிற ஸ்டோன், சின்ன ஸ்டோன்ஸ், ஒரு 2 மில்லிமீட்டர் 6 மில்லிமீட்டருக்கு ஸ்டோன் இருக்குன்னா அதுக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் தேவையே இல்லை. நல்லா தண்ணி குடிச்சு நல்லா ஹெல்த்தியாக இருந்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃப்ளஷ் ஆகி யூஸ்வலாக கீழே வந்துடும். இப்போ இதே இது 6 எம்எம்லேருந்து 10 எம்எம், இன்னும் கூட 12 எம்எம் வரைக்கும் கூட சிறுநீர் குழாயில், அதாவது யூரிட்ரன்னு சொல்லுவோம், கிட்னி குழாயில் ஸ்டோன் அடைச்சதுன்னா அதை யூரிட்ரோஸ்கோபி அப்படின்னு சொல்கிற ஒரு டியூப் மூலமான கீழே யூரின் பாதையிலேருந்தே ஒரு டியூப் மூலமாக செலுத்தி அது மூலமாக ஸ்டோன் ரிமூவ் பண்ணுற ட்ரீட்மெண்ட் ஈஸியாக பண்ணிக்கலாம். சரிங்க சார், கிட்னிக்குள்ளேயே பெரிய ஸ்டோன் ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உள்ள காலகட்டத்தில் ஈவன் 15 எம்எம் வரைக்கும், 15 மில்லிமீட்டர் ஒரு ஸ்டோன் வரைக்கும் நம்ம RIRS அப்படின்னு சொல்கிற லேசர் முறையிலான ட்ரீட்மெண்ட்டில் சிம்பிளாக ஸ்டோனை கிளியர் பண்ணிடலாம். கிட்னி ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி கூட இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாம் பார்க்குறோம். அதையெல்லாம் நம்ம எப்படின்னு பார்த்தீங்கன்னா கீஹோல் சர்ஜரின்னு சொல்லுவோம், அதாவது PCNLன்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல முதுகு பகுதி பின்பகுதியில் ஒரு சின்ன ஒரு 5 mm ஸ்கார் மூலமாகவே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாக கம்ப்ளீட்டாக ஸ்டோனை கிளியர் பண்ணிடலாம். இது மாதிரி சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நிறைய இருக்குது. வணக்கம்.